திரை விமர்சனம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்துக்கு எடுத்திருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் அவர்கள் திரைக்கதை எழுதி இயக்கி ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம். இந்த படத்தில் விஜய் அவர்களோடு சேர்ந்து பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பாய்ஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நாசர், நரேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தோட வெற்றியோ தோல்வியோ நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தோட கதையம்சம், அந்த படத்தை எடுத்திருக்கிற விதம், அந்த படம் மக்களுக்கு அது விருப்பப்பட்டு பார்க்குறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அல்லது அது போதிக்கக்கூடிய முக்கியமான சில கருத்துக்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தில் கதாநாயகனாக வர விஜய் அவர்கள் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கார்டியன் ரோல் எடுத்து பண்ணுறது வந்து பெரும் நடிகர்கள் பண்ணாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அவருடைய வயதுக்கேற்ப அவர் வந்து ஒரு கதாநாயகியின் ரெண்டு கதாநாயகி இருக்காங்க. அதில் ஒரு கதாநாயகியோட ஒரு கார்டியன் ரோல் எடுத்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஒரு போலீஸ்காரர் ரோல்லேருந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி ரோலுக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நகரக்கூடிய கதை. அப்போ ஹீரோ இருக்கார் அப்படின்னா, ஹீரோவுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வில்லன் இருப்பார், அப்படி தானே? இல்லை அப்படின்னா ஹீரோவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஹீரோவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய வில்லனாக இந்த படத்தில் வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரபல பாலிவுட் நடிகர் பாபி டியோல் அவர்கள். பாபி டியோலை போட்டாலே படம் பெரிய லெவலில் ஓடிடும் அப்படின்ற ஒரு கருத்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய வருது. பல படங்களில் பார்க்குறோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் மற்றும் தென்னிந்தியாவில் வர சில படங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு என்னென்னா, வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஒரு நார்த் இந்தியன் அவரை போட்டுடலாம், ஃப்ரெண்டு கதாபாத்திரத்துக்கு ஒரு மாலிவுட்லேருந்து கேரளாலேருந்து ஒருத்தரை, இன்னொரு ஃப்ரெண்டு கதாபாத்திரத்துக்கோ இல்லை வில்லன் கதாபாத்திரத்துக்கோ ஒரு ஆந்திரா தெலுங்கானாலேருந்து ஒருத்தங்க, கர்நாடகாலேருந்து ஒருத்தங்க, இப்படி மாற்றி மாற்றி எடுத்து போட்டோம் அப்படின்னா எல்லா படத்துலேயும் எல்லா ஸ்டேட்லேயும் எந்த படத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கமர்ஷியலான ரீதியிலான சிந்தனைகள் கூட இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. இருக்கலாம், அதில் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாபி டியோல் அவருடைய கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். பட் அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அசுரனாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு, திறமை வாய்ந்த ஒரு நடிகருக்கு, பாபி டியோல் போன்ற ஒரு மிகவும் திறமை வாய்ந்த ஒரு நடிகருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கோப் அப்படின்றது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு தெரியல. ஆனால் கதைக்கு மிகவும் தேவையான ஒரு பவர்ஃபுல்லான வில்லன், அதாவது தனி ஒருவனில் இருக்கக்கூடிய சித்தார்த் அபிமன்யு மாதிரி, இல்லை அப்படின்னா 1000ல் ஒருவனில் நம்பியார் மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் தேவைப்படக்கூடிய ஒரு, இன்னும் சொல்லணும் அப்படின்னா கில்லி படத்தில் வர பிரகாஷ் ராஜ் எடுத்துக்கலாமா, அப்படிப்பட்ட ஒரு வில்லன் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல சூழ்நிலையில் பாபி டியோலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் ஆர்க்கு டெப்த் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்நேஷ்னல் மாஃபியா லார்டு கேங் என்னவோலாம் சொல்கிறாங்க. இவங்க வந்து நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சி, இதிலேருந்து காக்கும் முயற்சி, இது எல்லாமே வந்து வெவ்வேறு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்ஸ், வெவ்வேறு கமர்ஷியல் மசாலா படங்களில் பார்க்கக்கூடிய அந்த ஃபார்முலேக் கிளீஷே, அதாவது இந்த மாதிரி சில ஆங்கில வார்த்தைகளை தவிர்க்க விரும்புவேன் நான், ஆனாலும் வேறு வழியில் சொல்லணும் அப்படின்றதுனால சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலேக்கான கிளீஷேவான பல விஷயங்களை மறுபடியும் இயக்குனர் இந்த படத்துலேயும் கையாண்டிருக்கார். இதில் சில மாறுதல்களையும் புதுமைகளையும் பார்க்க விரும்பிய ரசிகர்களுக்கும் ஜனரஞ்சகமான பொதுமக்களுக்கும், நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் இது வந்து ஒரு ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். நடிகர் விஜய் அவர்களின் நடிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப கதாபாத்திரத்திற்கு ஏற்ற, கதாபாத்திரத்திற்கு தேவையான ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்லாவே நடிச்சிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இதில் ஒரு பெரும் பெண் பட்டாளமே இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, கதையோட போக்கு அந்த மாதிரி. நம்ம எந்த ஸ்பாய்லர்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. படத்தை பார்க்க ரசிக்க விரும்புகிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள், அதன் பின் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறப்ப அப்பையும் பாருங்கள். மற்றபடி கதையை பற்றியோ இல்லை கதையோட எந்த அம்சத்தை பற்றியும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத, அது சொல்லக்கூடாது. அப்போ பெண்களை மையப்படுத்திய ஒரு படத்தில் பல பெண்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ரேவதி மாதிரி ஒரு ஜாம்பவான்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பெண்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை பற்றி நிறையா பேசணும், பெண் விடுதலையை பற்றி நிறையா பேசணும். இருந்தாலும்
ஒரு சமூக அக்கறையோடு தான் இந்த விமர்சனத்தையும் நம்ம முன்வைக்கணும். பெண்களுக்காக எடுக்கப்படக்கூடிய பெண் விடுதலையை பற்றி, பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய படங்களில் கூட பெண்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை இனி வரும் காலங்களில் இயக்குனர்கள் அதையும் பார்த்து பெண்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஆடவர் கிரிக்கெட்டை பார்த்தாங்க, பெண்கள் கிரிக்கெட்டை பார்க்கல அப்படின்னு சொல்கிற காலம் போய் இப்போ மகளிர் கிரிக்கெட்டை வந்து ஆடவர் கிரிக்கெட்டுக்கு இணையாக கொண்டாடக்கூடிய, பார்க்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய அந்த நிலைமை வந்திருக்கு. இது வந்து ஒரு அருமையான மாற்றம். அது எப்படி கிரிக்கெட் போட்டியில் அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கோ, சினிமா துறையிலும் அப்படிப்பட்ட அழகான மாற்றங்கள் வரணும். ஒருவேளை கதை வந்து ஆண்களை சுற்றிய கதை, அதில் பெண்களுக்கு சம்மந்தமாக எதுவும் இல்லை அப்படின்னா ஓகே, கதையின் தேவைக்கேற்ப அது அப்படியே கூட இருக்கலாம். இல்லை அல்ல பெண்களுக்கான ஒரு படம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பெண்களே அதிகமாக இருக்கலாம். ஆனால் பெண் முன்னேற்றத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஜனரஜகமான படம் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அந்த ஸ்க்ரீன் டைமிங் அப்படின்றத இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதிகப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அடுத்தது, இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதோட பட்ஜெட் ஹெவி. அப்படிப்பட்ட ஹெவி பட்ஜெட்டில் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க. சத்யன் சூரியன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காரு, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எடிட்டிங் பண்ணியிருக்கிற பிரதீப் ராகவ் அவர்களும் ரொம்பவே தலை சிறந்த ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கார். இந்த படத்தில் ஒரு பலம், இந்த படத்தில் ஒற்றை வார்த்தையில் ஒரே ஒரு பலம், ஜனநாயகன் படத்தின் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு பெயர் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அது வந்து அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தை ஒற்றை மனிதராக, ஒற்றை ஆளாக தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். முக்கியமாக அந்த குத்துப்பாட்டு எல்லாமே வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வாஸ் ஃபென்டாஸ்டிக். சில நேரங்களில் படத்தோட கதை ரொம்ப தொய்வாக போகுதே, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து இது இப்படி தான் போகணுமா, என்ன எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு நேரத்தில் கூட அந்த பிஜிஎம் வந்து மறுபடியும் நம்மளை ஒரு கட்டுக்கோப்பாக ஓகே அனிருத் இருக்காரு காப்பாற்றிவார் படத்தை அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். ப்ரொடியூசரும் அவருடைய கடைசி படத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக செலவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாரு. பட் அது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். நமக்கு சிறிய படங்கள் எந்த அளவுக்கு நிறைய வேணுமோ அதே மாதிரி அப்பப்போ பெரிய படங்களும் வேணும். காரணம் என்ன அப்படின்னா, பல தொழிலாளர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சினிமா துறையில் பல தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்போ அதிக பட்ஜெட் எடுத்து அப்பப்போ படங்கள் வரப்போ அவங்களுடைய குடும்பங்களும் நல்லபடியாக வாழும் அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு கருத்து. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு தோணும். என்ன அப்படின்னா, புலி வருது அப்படின்னு கேட்டு பழகினவங்களுக்கு திடீர்னு சைக்கிளில் ஒருத்தர் புலி விற்றுட்டு வந்தார் அப்படின்னா அதை பார்க்குறப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படியான சில சூழ்நிலைகள் வந்து சில நேரங்களில் இருக்கும். சினிமா துறையிலும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. சினிமா துறையிலும் பல முறை அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ் சினிமாவிலும் உண்டு. அது எப்படி ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பதார்த்தத்திலும் சரி ஒரு யதார்த்தம் வேணும். எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பிரச்சனை என்னவோ அதுதான். ஒருவேளை எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்தை போய் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக நல்ல படம் அப்படின்னா வெளில வந்து சொல்லுவோம் போல். பட் நம்ம இப்போ பண்ண மிகப்பெரிய தப்பு, ரசிகர்களாக இல்லை வெகுஜன திரை ரசிகர்களாக நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நம்ம இதற்கு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தோம். என்ன நினச்சாங்க மக்கள்னு தெரியல. அவதார் மாதிரி வருமா, இல்லை அவெஞ்சர்ஸ் மாதிரி, இல்லை பாஷா மாதிரி, இல்லை பாகுபலி மாதிரி பெரிய லெவலில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அப்படி பெரும் கனவை சுமந்து சென்றவர்களுக்கு இந்த படம் அவர்களுடைய கனவை நிறைவேற்றியதா இல்லையா அப்படின்றத அவங்கவுங்க தான் சொல்லணுமே தவிர விமர்சகர்கள் ஆகிய எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, தீஸ் ஆர் சப்ஜெக்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ அப்ஜெக்டிவாக இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் சொல்ல வந்த மாதிரி, பொங்கலாக இருக்கட்டும், லட்டுவாக இருக்கட்டும், இல்லை கேசரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஒரு அளவோட தித்திப்பு இருக்க வரைக்கும், இனிப்பு இருக்க வரைக்கும் தான் வந்து அது திகட்டாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அப்பப்போ இடையில சொல்லப்படக்கூடிய அந்த அரசியல் கருத்துக்கள் ஓவர் த போர்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது எல்லை தாண்டி போகிறீங்க அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட சில சூழல்களால் ஒரு வலுக்கட்டாயமாக நம்மளை வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ்க்குள்ளே கொண்டு போகிற வந்து ஒரு ஃபீலிங் அப்பப்போ வந்து போச்சு.
அது இல்லாமல் தவிர்த்துருந்தா நம்மளால் இந்த படத்தில் வந்து இன்னமும் மூழ்கி ரசிச்சிருக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சமயமும் வந்து கதையோட்டத்திற்கு சாராமல் அதை தாண்டி வெளியில் போகிறப்ப நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இடையில ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஒரு ஃபீலிங்கும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு அரசியல் டாக்குமெண்ட்ரி, ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்ரி பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் இடையில வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை இயக்குனர் கொஞ்சம் பெட்டராக கையாண்டிருந்தார் அப்படின்னா படம் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் சொல்லக்கூடிய கருத்து தேச ஒற்றுமையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா சிஸ்டமை சரி செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வரவேற்கக்கூடிய கருத்துக்கள். அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னும் படத்தில் கொஞ்சம் ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் பார்த்த சுமார் 183 நிமிடங்கள் பார்த்த உங்களுக்கு மோர் தென் 3 hours இல்லையா? அப்போ அதில் வந்து அது எப்படி நிவர்த்தி செய்யலான்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸையும் கொடுத்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா, அதாவது அவங்க கொடுத்த சொல்யூஷன்ஸை விட பெட்டரான சொல்யூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் படம் நல்லா இருந்திருக்கும். 69 படங்கள் நடித்து இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவருடைய கெரியரில் பல நல்ல படங்களையும் கொடுத்துள்ளார். அந்த படங்களின் வரிசையில் கடைசி படமாக ஜனநாயகன் அமைந்திருக்கிறது என்று நாம் இதுவரை கருதி கொண்டிருக்கிறோம். ஃப்யூச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதிர்காலம் என்ன கொண்டு வரும் என்று யாருக்கும் தெரியாது. மற்றபடி இந்த படம் விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து படைக்கக்கூடிய படமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு கடைசி படம் அப்படின்றதுனால. அதே சமயத்தில் இன்னமும் நல்லா எடுத்திருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எந்த ஒரு ரசிகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான். பல ரிவ்யூங்கள் இருக்கிறப்ப இந்த ரிவ்யூவும் தேவையா, எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிவ்யூ தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஜனநாயகன் படத்துக்கு பல பேர் ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்களே, இது என்ன தேவையா அப்படின்னு. நம்முடைய கருத்துக்களை நாம் முன்வைப்பதற்கான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது ஒத்த கருத்துடைய பிறரும் வெளியில் இருக்காங்க, அவங்களும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்களும் இதை கேட்டு ரசிக்கிறப்ப ஒரு கனெக்ட் ஏற்படும் தெரியுமா? அந்த கனெக்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திரை விமர்சனம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த விமர்சனத்தை கேட்ட அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தின் திரை விமர்சனத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம்.